அஸ்ஸலாமு அலைக்கம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மக்களே, நம்ம கடைக்கு போகணும்னா முதல்ல தேடுறது மளிகை சாமான் வாங்க போகிறதுக்கு ஏதாவது கட்டப்பை. அந்த கட்டப்பையே நம்ம மறக்கிற அளவுக்கு கொஞ்சம் காலம் ஆகிப்போச்சு. கடைக்கு போனோம்னா பிடிக்க முடியாத அளவுக்கு ஒரு பேகை தூக்கி கொடுத்துட்டு அதை கஷ்டப்பட்டு நம்ம தூக்கிட்டு வருவோம். இந்த கட்டப்பைங்கிற விஷயமே அழிஞ்சே போச்சு. டிமார்ட்லாம் போனோம்னா அங்கே நம்ம காசு கொடுத்து வாங்கிட்டு வரணும். ஆனால் இந்த கடையில் பார்த்தீங்களா, நான் ஒரு தடவை இந்த கடையில் கேட்டேன், கட்டப்பை இல்லையா அப்படின்னு நான் யதார்த்தமாக கேட்டுட்டு வந்துட்டேன். ஆனால் கொஞ்ச நாளுக்கு அப்புறமா எனக்கு இந்த மாதம் கட்டப்பை கொடுத்தாங்க. அது ஒன்றும் இல்லைங்க, 2 கட்டப்பை. ஏதோ ஒரு விஷயத்த சாதிச்சா மாதிரி ஒரு சந்தோஷங்க. நம்ம ஒரு தடவை தான் கேட்டோம், நம்மளால தான் கிடச்சிருச்சோ அப்படின்னு நம்மளே சந்தோஷப்பட்டுப்போம் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. டிமார்ட் போனால் ரேஷன் கடைக்கு போகிற மாதிரி நம்ம பைய ரெடி பண்ணி தூக்கிட்டு போகணும். ஆனால் இங்கே பாருங்கள், இந்த கடையில் ஜாலியாக கட்டப்பையை கொடுத்துட்டாங்க. நாங்களும் ஹாப்பியாக தூக்கிட்டு வந்தோம். இந்த கட்டப்பை வாங்கினதுக்கு ஒன்று கொடுக்கறதே பெருசு. ஆனால் இவங்க என்ன செஞ்சாங்கன்னா, அதிகமாயிடுச்சு பொருள். அதனால எங்களுக்கு 2 கட்டப்பை கொடுத்து எங்களை இன்னும் சந்தோஷப்படுத்திட்டாங்க. அதுவும் இல்லாமல் இந்த கட்டப்பை இருக்கும்போது ஏதாவது எங்கேயாவது வெளியே போகணும் அப்படின்னோடனே டக்குன்னு தூக்கிட்டோடனே வந்துச்சு பாருங்க ஒரு அலாதியான சந்தோஷம். நம்ம அம்மா எல்லாம் சொல்லுவாங்க, வெளியே போகும்போது கட்டப்பை எடுக்கணும். ஊருக்கே போகும்போது கட்டப்பை இல்லைன்னா எங்கள் அம்மாலாம் ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்காங்க. இப்போ அதே ஃபீலிங் எனக்கும் வந்திருக்கு. யாருக்கெல்லாம் கட்டப்பை பிடிக்குன்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லிருங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.